ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். யாரு? சாமி இருக்காரா? கையில் இருக்கேன். சரளா அமிச்சாங்க. கொஞ்சம் இரு. ஏன் சாமி செல்ல யாரையும் அனுப்பிச்சிக்கிட்டே? சரளா இல்லை இல்லை தேங்க்ஸ். ஏய் என்னடா சவுண்டு குத்துங்கிற? மூடாவைய யார் நீ? உனக்கு எப்படி சரளாவை தெரியும்? சரளா எங்கள் வீட்டாண்ட வீட்டு வேலை செய்கிறாங்க. இது வீட்டு வேலை செய்கிறாளா? இது பரவாயில்லையா?
சரளா வாட்டர்லாம் குத்து அமைச்சிக்கிறா வச்சு தண்ணி கிளாஸ் ஆத்தா சரக்கு அடிக்கலாம். நேற்று தான் ஒருத்தனை தர நடத்து போட்டேன். இதெல்லாம் பண்ணுறீங்களே, இதுக்கெல்லாம் பயமே இருக்காது. நீ யாருன்னே தெரியாது, இருந்தாலும் கேட்குறியோன்னு சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நாங்களாம் அவ்வளோ தவளத்தான பாட்டுலாம் கிடையாது. ஆனால் சரக்கு மட்டும் போட்டோன்னு வை, சரக்கு தான் வைட்டியா வச்சே. என்ன உன் மூஞ்சில் மார்க்கு, கை டொக்கு, காலம் பெண்டா? உன்னை பார்த்தா தௌலத்தா வாழ்ந்து டொக்காக்குன பழைய பெரிய கை மாதிரி இது கரெக்டா? கரெக்டு தான் சாமி. உன் பாஷையில் சொல்லணுன்னா, ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக ரொம்ப தௌலத்தாக இறங்கினேன். வழக்கம் போல் அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய மனுஷனும் போலீஸும் சேர்ந்து இந்த மாதிரி டொக்காகிட்டானுங்க. அதுலேயும் ஒரு எஸ்ஐ மிர்ச்சாம்பர். இப்போது கதை எழுதிட்டுருக்கேன். இந்த கொலைலாம் எப்படி பண்ணுறாங்க, எப்படி பிளான் பண்ணி பண்ணுறாங்க, அவங்க மனநிலைலாம் எப்படி இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சரளா மூலிமா உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். ஆமாம், இதெல்லாம் யாருக்காக பண்ணுறீங்க? அதெல்லாம் தெரியாது. ஆர்டர் வரும். யார் யாரா? யார் போட சொன்னா, எவன் சொன்னா, அதெல்லாம் தெரியாது. ஆர்டர் வரும், போடுவோம். போட்டு ஒரு 7-8 பேர், என்ன மச்சான் 7-8 பேர் போமா? போய் ஸ்டேஷனில் சரணஞ்சிருவோம். அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோலாம் போட்டு போலீஸ் நாங்கள் தான் பிடிச்சோன்னு சொல்லுவானுங்க. அதில் கவர்மெண்ட்டில் அவனுக்கு மெடல் வர குத்துவானுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதானா? உனக்கு இப்படி சொன்னால் புரியாது, இப்படி சொல்கிறேன் கேளு. ஒருத்தனை போடணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் போடணும். நமக்கு ஸ்கெட்ச்லாம் போட தெரியும், ஆளை தான் போட்டு, அதுக்கு வேறு ஆளுங்கிறாங்க. அப்படியா? என்ன இருக்குது சார் கேளு. ஸ்கெட்சை விடு, மர்டருக்கு வருவோம். நம்ம மர்டர் பண்ண சொன்னவன் போலீஸை வெயிட்டாக கவனிச்சிருவான். அதனால் போலீஸ் என் மேலே லைட்டாக தான் எஃப்ஐஆர் போடும். அப்போ பப்ளிக் ப்ராசிக்யூஷன். அதான் சார். என்னடா அது? அரசு போய்க்கணும். அவரும் துட்டை வாங்கிட்டு டப்பா வச்சுருப்பாள். ஏன்னா துட்டே அரசு தரப்பு வக்கீல் நம்மளை ஜாமீனில் எடுத்தால் கூட கண்டுக்க மாட்டாப்பல, நம்ம வக்கீல் எடுத்து பேச மாட்டாப்பல. அதனால் அக்யூஸ் நம்பர் 1 ஆக்குற நம்ம அக்யூஸ் நம்பர் 7 மாதிரி ஜாமீனில் வெளியே வந்துடும். என்ன இருக்குது சார்? ஸ்டேஷனில் நம்மளை அடிக்காமல் எடுத்துக்கு ஏட்டுக்கு துட்டு, பீடி, பான் பாறைக்கு, தம்மு, டீ இதெல்லாம் வாங்கி தரதுக்கு கான்ஸ்டபிளுக்கு துட்டு, முன்னாடியே எஃப்ஐஆர் லைட்டாக போகிறதுக்கு எஸ்ஐக்கு துட்டு, சொன்ன மாதிரி டைப் பண்ணுறதுக்கு ரைட்டருக்கு துட்டு, இதெல்லாம் அப்படியே கண்டுக்காமல் போகிறது கமிஷனருக்கு, இன்ஸ்பெக்டருக்கு, எல்லாருக்கும் துட்டு. சிலவங்க துட்டு வாங்க மாட்டா போல், அவங்களுக்கு மட்டும் பெட்டு. என்ன சார் இவ்வளோ மேட்ரு எதுன்னு மிஸ்ல ஆயிட்டியா? சே, யோசிக்கிறேன். அப்போ இங்கே பணம் தான் முதல் அக்யூஸ்ட் இல்லை? ஒரு பக்கம் பார்த்தா வேர்வையை சிந்தி பணத்தை சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரத்தத்தை சிந்த வச்சு பணத்தை சம்பாதிக்கிறீங்க. எல்லாமே இந்த பணத்துக்காக தான் இல்லை? உயிருக்கு மதிப்பே இல்லைல்ல? இரு இப்போது இதை நீ எல்லாம் எழுதி பூட்டி பீரோவில் வைக்க போகிற, அதை புக்கு போட்டு விற்க போகிற. ஏன் துட்டே? எப்பா,
போதும்பா. உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த கொலை பண்ணும்போதும் பண்ணதுக்கப்புறமும் உனக்குள்ளே என்ன ஓடும்? பெருசாக ஒன்றும் இல்லை சார், ஃபுல்லாக மப்பாயிட்டு போவோம். அந்த கூட்டத்தில் யார் பார்ட்டியை போட்டாங்க கூட எங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஒரு 5-6 பேராக போவோம். முன்ன சொன்ன மாதிரி தான் சார், நாங்களாம் ரொம்ப கோழைங்க. தனியாக இருந்தோன்னு வை தொடலாம் நடுங்கும். அதனால தான் ஜெயிலில் கூட எங்களுக்கு தனியாக போடாதீங்க சார்னு கெஞ்சுவோம். ஆமாம், கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறீங்க? 30,000 சார், ஸ்பாட் பேமெண்ட்டு. 30,000? ஆமாம் சார், நீயே கணக்கு போட. நாங்கள் மொத்தம் என்ன மச்சான் 8 பேர் இருப்போமா? 8 பேர். 30 × 8 ஜட்ஜு, வக்கீல், போலீஸு, ஏன் முனிசிபாலிட்டி 1000 சேர்த்து மொத்தம் ஒரு 10 லட்ச ரூபா வந்துடும் சார். ஏய் மச்சி, அந்த ஃபோன் எடுத்து பாரு, எடு. ஒரு நிமிஷம் சார். சொல்லுண்ணா. அப்படியா? யார் ஸ்கெட்சு? ஓ, ஸ்கெட்சு குமாரா? அப்போ ஓகேண்ணா, நீ ஸ்பாட்டை மட்டும் சொல்லு. அவன் ஸ்கெட்சு போகிற ஸ்டைல் எனக்கு தெரியும். ஓகேண்ணா, நீ ஸ்பாட்டை மட்டும் சொல்லு, நான் குமார்கிட்ட பேசிக்கிறேன். சரியா? இவ்வளோ நேரம் கதை கேட்டல, ஆக்ஷனில் பார்க்குறியா? மச்சான் பொருள் எடு. ஏய் வா வா சார். சாமி, ஏன் டொக்கெல்லாம் கூட போட்டு வந்துக்கிறேன்? விடு மச்சான், சார் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, பார்த்துட்டு போட்டு. விடு விடு, ஜல்னா மாதிரி இருக்கிறாரு மாமே. விடு மச்சான், பார்த்து போட்ட மச்சான். சொல்லு குமார். அப்புறம் சரி குமார், அவ்வளோ பெரிய ஸ்கெட்சா ஒன்றும் தெரியல குமார். சரி, நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். அப்புறம் குமார், ஸ்பாட் பேமெண்ட் தானே? ஹலோ குமார், ஸ்பாட் பேமெண்ட் தானே? என்ன மாமே, ஸ்பாட் பேமெண்ட் தானே? விடு மச்சான், கேட்கறதுக்குள்ள போனை வச்சிட்டேன். எங்க போயிட்டு போறான், கொடுத்துருவான். விடு விடு விடு. உங்ககிட்ட சொன்ன அளவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கெட்ச்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆக்ஷன் கன்ஃபார்ம். மச்சான் நீ இடத்துக்கு போ. மச்சான் நீ ஸ்பாட்டுக்கு போ. ஏய் நீ கிளம்பு. ஐயா வண்டி பஞ்சர், இருங்க. நீ போகும் வழியில மிரட்ட, உன் எண்ணம் பொடிபட ஜெயித்தே நாம் வெற்றி நடையிட. பயத்தில் நீ சின்னம் கொண்டு மிரண்டிட, மதத்தை ஒரு வலை என வீழ்த்திட கொதித்தேன் நான் உன்னை வென்று அழகிட. கொடுத்தேன் அட மரணத்தை உனக்கென, விளையாட மத மைதானமா, பணம் சேர்க்க கலவரம் போதுமா, உயிர் சேதம் சுகத்தை சேர்க்குமா, இந்த பாவம் உன்னை வந்து காக்குமா. துரத்த பழி வாங்கும் வெறியில விரட்ட, நீ போகும் வழியில மிரட்ட, உன் எண்ணம் பொடிபட ஜெயித்தே நாம் வெற்றி நடையிட. பயத்தில் நீ, சினத்தில் நான்,
உன்னை நெருங்க மதத்தை நீ மிதித்தாயே துடிக்கின்றே இன்று இன்று உந்தன் விதி முடிக்க என்னை நீயும் கொண்டாயே அன்று உன்னை கொல்ல பிறந்தேனே இன்று பாவம் ஒன்று செய்தாயே அன்று உனக்கும் அழிவு கட்டாயம் உண்டு மனதிற்குள் எரிமலை ஏண்டா எனக்கு இந்த கலவரம் வேண்டாம் குதித்திட நினைக்கிறேன் நான் தான் உன்னை கொல்ல யமன் இங்கு நான்டா என்ன சொன்ன? ஏய் தூக்கின்னு வாங்குறாங்க. ஒருத்தனை கொலை பண்ணும்போதும் பண்ணதுக்கு அப்புறமா மனசுல என்ன ஓடுமா? வா வா சார் வா வா காட்டு காட்டு வா பொறுமையா வா 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 பார்த்து புடி. லைட்டாக துச்சுனுக்குது. ஒரே ஒரு போடு ஒன்று போடு போயிடும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மன்னார்குடியில் ஒருத்தனை கொத்துயிரும் கொலையுருமா அடித்து மார்கை மார்கால் உடச்சி தூக்கி போட்டு போனல, அவனை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. நான் யோசிச்சேங்க. மன்னார்குடியில் இருக்கவன் உயிர் இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி, இந்த இடத்துல போறதுக்கு நான் போட்ட ஸ்கெட்சு. ஸ்பாட் பேமெண்ட் ஏன் ஸ்கெட்சுடா. பழி வாங்கும் வெறியில மிரட்ட நீ போகும் வழியில மிரட்ட உன் எண்ணம் பொழிபட செய்தே நான் வெற்றி